வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தர வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் வந்து எங்கள் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கி. ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கி போகிறதுக்கு முன்னாடி ஃபங்கியில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸாக எதை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேலஸ், அது வந்து மைசிலியம். ஸோ ஒரு வெஜிடேட்டிவ் பாடி ஆஃப் த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா தேலஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டியூப்லர் ஹாலோ ஃபிலமெண்ட்டாக தான் இருக்கும். இதோட இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பா. ஸோ அடுத்து வந்து ஃபங்கில் நம்ம பார்க்க போகிறது மைசிலியம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஹைப்பல் பாடிஸை தான் மைசிலியம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம், ஒன்று ஏசெப்டிக், இன்னொன்று செப்டிக். ஸோ ஏசெப்டிக்னா ஒரு செக்மெண்ட், அந்த ஹைப்பான்றது பிரிஞ்சிருக்கிறது கோடு செக்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏசெப்டிக்கில் வந்து இருக்காது. ஏசெப்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டும் தனித்தனியாக தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் தேலஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகார்பிக். ஸோ இது வந்து ஒரு நான் மைசில் டைப். ஸோ இது என்டையர் தேலஸும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் யூனிட்டாக மாறிட்டு இருக்கிறது தான் இது வந்து ஹோலோகார்பிக். இது யூகார்பிக்னா ஒரு போர்ஷன் ஆஃப் தேலஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறும், அதுதான் யூகார்பிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம். ஸோ பிளாஸ்மோடியம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேக்டு மொட்டைல், அப்புறம் மல்டிக்ளினேட் ப்ரோட்டோபிளாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம்னு சொல்லுவாங்க. இது வந்து அமைபட் ஃபேஷனில் பிளாஸ்மோடியம் வந்து ஃபீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கலர் ஆஃப் தி ஃபங்கைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தமாக இது ரெண்டு யூஷுவல் கலர்ஸ் தான் இருக்குது. ஒன்று கலர், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ். ஸோ அதை வந்து ஹைலண்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கலர். ஸோ இந்த கலர்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருக்கும். ஸோ இது வந்து மேபி ப்ரௌன் ஆர் பிளாக்காக இருக்கலாம். ஸோ இது வந்து காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட பிக்மெண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து அதோட ஷேட் மூலியமாக வர்றதுனால தான் அந்த கலர்ன்றது ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மைசீலியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்டோஃபைட்டிக். ஸோ இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹோஸ்ட்டில் வரக்கூடியது. அடுத்து எண்டோஃபைட்டிக். ஸோ இது வந்து செல்ஸை பெனட்ரேட் பண்ணிட்டு ஹோஸ்ட்டுக்குள்ளார டெவலப் ஆகிறது தான் எண்டோஃபைட்டிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்டோஃபைட்டிக். ஸோ போத் சர்ஃபேஸ் அதேமாதிரி ஹோஸ்ட் ரெண்டுத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது இந்த எண்டோஃபைட்டிக். அதுக்கு மேலே இது மூணும் பிரிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செல்லார், இன்ட்ராசெல்லார்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்செல்லார்ன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு செல்லுக்கு நடுவில் பெனட்ரேட் ஆகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செல்லார். இன்ட்ராசெல்லார்ன்றது செல்லுக்கு நடுவுலேயே இந்த மைசீலியம் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைசீலியம் கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மைசீலியம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மோனோகேரியாட்டிக் மைசீலியம். ஸோ அதாவது சிங்கிள் நியூக்ளியஸ் பர் செல்லில் வந்து இது மோனோகேரியாட்டிக் நியூக்ளியேட்டாக இது பண்ணலாம். அடுத்து வந்து டைகேரியாட்டிக் மைசீலியம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு செக்ஷுவல் டிஃப்ரெண்ட் பாடிஸ் கம்பேட்டபிள் ஆகிட்டு நியூக்ளிய பர் செல்லில் மூலியமாக இதை வந்து டைகேரியாட்டிக். அடுத்து ஹோமோகேரியாட்டிக் மைசீலியம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் நியூக்ளியை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ஹோமோகேரியாட்டிக் மைசீலியம். ஹெட்ரோகேரியாட்டிக் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூக்ளியை. ஸோ இந்த நியூக்ளியும் அடுத்த நியூக்ளியும் எடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஹெட்ரோகேரியாட்டிக் மைசீலியம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மைசீலியம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ராசெல்லார், அப்புறம் இன்டர்செல்லார். ஸோ இன்ட்ராசெல்லார்ன்றது ஏற்கனவே ஒருத்தர் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஸோ இன்ட்ராசெல்லார்ன்றது செல்லுக்கு நடுவில் வரக்கூடியது. இன்டர்செல்லார்ன்றது ரெண்டு செல்லுக்கு கேப் இருக்கிற இடத்துல வந்து இன்டர்செல்லார் வந்து வரது தான் இது. ஸோ பித்தியம் அண்ட் ஸ்க்ளியர் போகிற எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து ஸ்பெஷல் சோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஃபங்கை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோசோரியம். இது வந்து ஒரு சிங்கிள் பைலோப்டு ஜெர்ம் டியூப், அதாவது ஹோஸ்ட் சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த அப்ரோசோரியம்ன்றது. ஹாஸ்டோரியான்றது வந்து பார்த்திங்கன்னா அப்ரோசோரியம்லேயே கொஞ்சம் மாடிஃபை ஆகிட்டு உள்ளார செல்ஸ்குள்ளார இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹாஸ்டோரியம்ன்ற ஆர்கன் ஃபங்கையில் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து ரைசைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபிலமெண்டஸ் அவுட் க்ரோத் கொடுத்து நியூக்ளியஸ் இல்லாமல் ஒரு ஆங்கரிங் அப்சர்விங் ஆர்கனாக வந்து ஃபங்கையில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கல் ஹைப்பை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ப்ளீட்டன் கைமா, அதை வந்து ஃபங்கல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ சாரி, வெயிட் அ மினிட். ஸோ ப்ளீட்டன் கைமா ஃபங்கல் டிஷ்யூவோட இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா ப்ளீட்டன் கைமான்றது. ஸோ ஒரு ஹையர் ஃபங்கை ஆர்கனைசர் வந்து ஓவன் டிஷ்யூ இதாக தான் இந்த ப்ளீட்டன் கைமா ஃபங்கல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லூஸ் ஹைப் ஆஃப் தேலஸ் மூலியமாக இதாக இருக்கும். ஸோ இதோட மாடிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோசன் கைமா. ஸோ லூஸ்லி ஓவனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசன் கைமான்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹைப்பையும் பார்த்திங்கன்னா பேரலாம் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும், அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் ஆகிருக்கும். ஸோ அது இன்னொரு ஃபங்கல் டிஷ்யூவை இன்னொரு ஃபங்கல் டிஷ்யூலேருந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வேறுபடி பார்க்கலாம். அடுத்து வந்து சூடோ பேரன்கைமா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஒன்று பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்கல் ஹைப்பையும் இன்னொரு ஃபங்கல் ஹைப்பையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அடுத்து வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கல் ஹைப்பைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரைசோமார் ஃபங்கல் ஹைப்பை. ஸோ
ஸோ இது வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்டாக ஒரு லாங் ரூட் மாதிரி ஸ்ட்ரக்சரில் பேரல் ஹைபேஸாக காம்பேக்ட் மாசஸாக ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ரைசோமார்ஃப்ன்றது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அர்மிலேரியா, கேனோடர்மா. அடுத்து வந்து ஸ்ட்ரோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேட்டிவ் ஃபங்கஸ். நம்ம ஃபங்கை பார்க்குறது இப்போ மஷ்ரூம் எப்படி மேலே ஒரு பல்ஜ் ஆகிட்டு ஒரு கேப் மாதிரி வருதோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோமான்றது வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஃபங்கல் ஹைப்போட ஸ்ட்ரக்சர். அடுத்து ஸ்க்ளீரோஷியம். ஸோ இது வந்து அடுத்து இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன் டைப்னு சொல்லிட்டு ஃபங்கையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இது விதமான ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்கையில் நடக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். ஸோ வெஜிடேட்டிவ் அதாவது ஹைப்பல் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைசீலியா வந்து மாடிஃபிகேஷன் ஆகுது. அடுத்து ஏசெக்ஷுவல்ன்றது வந்து மேல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் ஆகிட்டு வரது தான் இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல்ன்றது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கம்பைன் ஆகிறதுனால வருது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அடுத்து வெஜிடேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்க்ளீரோஷியா. ஸோ அதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ளீரோஷியா காம்பேக்ட் ஹார்மோஸ் ஆஃப் டார்மல் மைசீலியம் வந்து ஒரு வேரி ஷேப்ஸ் அண்ட் சைஸ் மூலியமாக இதை தான் இந்த ஸ்க்ளீரோஷியன் சொல்லலாம். இது மேக்ஸிமம் ப்ரௌன் அண்ட் பிளாக் அவுட்டர் சர்ஃபேஸ் மூலியமாக இருக்கும். ஒரு சில டைம் கிரே ஆர் ஒயிட் வந்து இன்னர் சர்ஃபேஸில் இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் இந்த வெஜிடேட்டிவ் ஸ்போர்ட்ஸ்ன்றது. ஸோ ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ளீரோஷியா வந்து ரெகுலர், இர்ரெகுலர், பிளாக், ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸோடு பார்க்கலாம். ஸோ ரெகுலர் ப்ரௌன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரோஷியம் ப்ரால்ஃபிக் கிளாவர்ஸ் மைக்ரோஸ்பெர்லாம் அதோட பிக்சர்ஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பிளாக் ஸ்க்ளீரோஷியம் ஒரைசி. அடுத்து இர்ரெகுலர் ப்ரௌன் ரைசோக்டோனியா சொலானி. அடுத்து வந்து இர்ரெகுலர் பிளாக் ரைசோக்டோனியா பேட்டிகுலர் ஸ்க்ளீரோஷியம் ஸ்க்ளெரோட்டினா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரோஷியா பார்க்கும்போது மைசீலியஸ். ஸோ அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்போஜினஸ் கிளாசிப்ஸ். ஸோ ஒரு விதமான மஷ்ரூம்ஸ் டைப்ஸில் வந்து அது வந்து ஸ்பொராஞ்சினியஸ், அதாவது ஒரு பிரான்ச்சஸ் மூலியமாக டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் வர்றது வந்து ஸ்பொராஞ்சினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கிளாமிடா ஸ்போர்ட்ஸ். ஸோ கிளாமிடா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு திக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர் வால்ஸ்ன்னு சொல்லலாம். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து இதுங்க ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் டார்க் ப்ரௌன் கலர், அதே மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும். இட் கேன் பி இது டெர்மினல்லையும் வரலாம், அதே மாதிரி இன்டர்கேலர்லையும் வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபிசேரியம் போட்ரிஸ். ஸோ கிளாமிடா ஸ்போர்ட்ஸ் டெர்மினலோட பிக்சரும் கொடுத்துருக்கேன், இன்டர்கேலர்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஏதோ ஒரு மைசெல் ப்ராட் மட்டும் பிரேக் ஆகிட்டு மோர் சிம்லர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து வேறு எங்கேயாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக போயிட்டு ஒரு புது நியூ மைசெலியமாக ஃபார்ம் ஆகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன்றது வந்து ஒரு பேரண்ட் செல்லுன்றது 2 ஈக்குவல் ஹவுஸாக பிரிஞ்சு ஒரு 2 நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபிஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் சொல்லலாம். அடுத்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அதோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டிங் பீரியட் கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தாக்கும்போது உடனே அது பிரிச்சுட்டு அடுத்து ஒரு நியூ மைசீல் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரி மில்க். அடுத்து பட்டிங். ஸோ பேரண்ட் செல்லேருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிட்டு அது வந்து ஒரு தனி நியூ செல்லை ஃபார்ம் பண்ணுறது தான் பட்டிங்னுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ், அதாவது ஈஸ்ட்லேயே வந்து இது அதிகமாக காமனாக இருக்கும். அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டோஜினஸ். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இன்சைட் த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இதாகும். ஸோ இதில் வந்து ஒரு மொட்டைல் ஸ்போர்ட்ஸ் வந்து ஜூ ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க, இம்மோட்டைல் வந்து அப்ளனோ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஜூ ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பைட்டப்தோரா, அப்புறம் பித்தியம். அப்ளனோ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கர், ரைசோபஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சாக் மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸை கண்டெயின் பண்ணுற சாக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பொராஞ்சியம். ஸோ அடுத்து எக்ஸோஜினஸ் வந்து பார்த்திங்கன்னா கொனிடியா. இந்த கொனிடியா வந்து எதில் கம்பைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சாக் லைக் நேக்கிலி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொனிடியோஃபோர்னுவாங்க. இது வந்து சிங்கிளாகவும் இருக்கலாம், அதே மாதிரி செயின் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொனிடியோஃபோர்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இதாகும். இட் கேன் பி எய்தர் கலர் ஆஸ் வெல் அஸ் ஹைலைட். ஸோ இதுக்கு வந்து நான் மொட்டைல் நேச்சரில் தான் இந்த எக்ஸோஜினஸ்ன்றது இருக்கும். ஸோ இதுதான் கொனிடியோட பிக்சர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொனிடியா ஃபோர்லேருந்து வர்றது கொனிடியா, அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆர் கொனிடியா வந்து ஃபார்ம் ஆகிட்டு கொனிடியா ஃபோரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து ஃபங்கல் டிசீசஸ் என்னென்னு சொல்லிட்டு தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க், பேஜ் லிங்க் இந்த பிபிடிலையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் பேஜ்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம B.Sc. Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.